நள்ளிரவு 1 மணி. திண்டுக்கல்லுல இருந்து கொடைக்கானல் போற அந்த வளைவு நெளிவான மலைப்பாதை. சுத்தி பார்த்தா அடர்ந்த காடு. கண்டு கிட்டுன தூரம் வரைக்கும் வேற எந்த வண்டியோட வெளிச்சமும் இல்ல. உங்களோட பழைய ஜீப் அந்த நிசப்தத்தை கிழிச்சுக்கிட்டு மெதுவா மேல ஏறிட்டு. அந்த ஜீப்பை ஓட்டுறது நம்ம ஆளு ரவி. ரவிக்கு இந்த ரோடு அத்துப்படி. ஆனா அன்னைக்கு பனிமூட்டம் வழக்கத்தை விட ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஜீப்போட ஹெட்லைட் வெளிச்சம் அந்த பனியில பட்டு அப்படியே திரும்பி அடிக்குது. அப்போ அந்த பாதையோட ஓரத்துல ஒரு ஒற்றை பனைமரம். அந்த இடத்துல பனைமரம் முளைக்க வாய்ப்பே இல்ல. ஆனா அங்க அது மட்டும் தனியா நிக்குது. அந்த மரத்துக்கு அடியில ஒரு உருவம் நின்னுகிட்டு இருக்கு. ரவி ஜீப்ப மெதுவா நிப்பாட்டுனா. டார்ச் அடிச்சு பார்த்தப்போ அங்க ஒரு வயசான பாட்டி நின்னுகிட்டு இருந்தாங்க. அவங்க உடம்பெல்லாம் நனைஞ்சு ஒரு மாதிரி நரைச்ச தலையோட அழுக்கான வெள்ளை சேலை கட்டியிருந்தாங்க. ரவி கண்ணாடி வழியா பார்த்துட்டு, என்ன பாட்டி இந்த நேரத்துல இங்க தனியா நிக்கிறீங்க? வாங்க ஏறிக்கோங்க, ஊருக்குள்ள விட்டுடுறேன்னு சொன்னான். அந்த பாட்டி பதிலே சொல்லல. மெதுவா ஜீப்போட பின்னாடி ஏறி உட்கார்ந்தாங்க. ரவி ஜீப்பை எடுக்க ஆரம்பிச்சான். ஆனா அவங்க ஏறின அடுத்த நிமிஷம் ஜீப்போட இன்ஜின் ஒரு மாதிரி விசித்திரமா முனக ஆரம்பிச்சது. வண்டி ரொம்ப பாரமா இருக்கிற மாதிரி ரவிக்கு தோணுச்சு. ரவி மெதுவா அந்த மேலே இருக்கிற கண்ணாடிய திருப்பி பின்னாடி பார்த்தான். அந்த பாட்டி அப்படியே குனிஞ்சு உட்கார்ந்திருந்தாங்க. எந்த ஊருக்கு போகணும்னு ரவி கேட்டான். அப்பவும் பதில் இல்ல. ஆனா வண்டிக்குள்ள ஒரு பழைய மல்லிகை பூவோட வாசனை, கூடவே ஏதோ ஒரு பொருள் அழுகி போன நாற்றம் கலந்த மாதிரி ஒரு வாசனை வர ஆரம்பிச்சது. ரவிக்கு ஒரு நிமிஷம் உடம்பெல்லாம் சிலிர்த்திடுச்சு. அவன் மறுபடியும் கண்ணாடிய பார்த்தான். இப்போ அந்த பாட்டி முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் உயரமா வளர்ந்த மாதிரி தெரிஞ்சாங்க. அவங்களோட தலை ஜீப்போட கூரைய முற்ற அளவுக்கு உயர்ந்துட்டே போச்சு. ரவி பயத்துல கத்த போனா. ஆனா அவனோட குரல் தொண்டையிலேயே நின்னுடுச்சு. ஏன்னா அந்த பாட்டியோட கால்கள், அவங்க கால்கள் தரைய தொடல, காத்துல மிதந்துட்டு இருந்துச்சு. அதுவும் அவங்க பாதங்கள் நேரா இல்லாம பின்பக்கமா திரும்பி இருந்துச்சு. அப்போ அந்த பாட்டி மெதுவா நிமிர்ந்து ரவிய பார்த்தாங்க. அவங்க முகத்துல கண்ணு மூக்கு எதுவும் இல்ல. வெறும் வழவழப்பான தோல் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா அவங்க கழுத்துல இருந்து ஒரு கரகரப்பான சத்தம் வந்துச்சு. தம்பி, இந்த வழியா போற எல்லாரும் என்கிட்ட இதையே தான் கேட்டாங்க. ஆனா யாருமே என்ன கொண்டு போய் விடல. ஏன்னா நான் போற இடம் ரொம்ப ஆழமானது. திடீர்னு ஜீப்போட பிரேக் தானாவே ஜாம் ஆச்சு. வண்டி அந்த பாதையோட ஓரத்துல இருந்த ஒரு பெரிய பள்ளத்தை நோக்கி சரிய ஆரம்பிச்சது. ரவி ஸ்டியரிங்க திருப்புனா. ஆனா அந்த பாட்டியோட நீளமான கைகள் ரவியோட கழுத்தை பின்னாடி இருந்து இறுக்க ஆரம்பிச்சது. அந்த பனிமூட்டத்துல ரவி பார்த்த கடைசி விஷயம், அந்த பாட்டியோட முகம் இப்போ ரவியோட முகமாவே மாறிட்டு இருந்தது. அடுத்த நாள் காலையில அந்த பள்ளத்துல கிடந்த ஜீப்ப போலீஸ் எடுத்தாங்க. ஆனா உள்ள யாருமே இல்ல. வெறும் காய்ஞ்சு போன மல்லிகைப்பூ சரம் மட்டும்தான் இருந்துச்சு. இன்னைக்கும் அந்த மலைப்பாதையில ராத்திரி 1 மணிக்கு நீங்க போனீங்கன்னா அந்த ஒற்றை பனைமரத்தை பார்க்கலாம். யாராவது லிஃப்ட் கேட்டா தயவு செஞ்சு வண்டிய நிப்பாட்டாதீங்க. ஏன்னா பின்னாடி சீட்ல நீங்க மட்டும் இருக்க மாட்டீங்க. ரவியோட கழுத்த அந்த பாட்டியின் கைகள் இருக்குன அந்த நிமிஷம் அவனுக்கு மூச்சு முட்ட ஆரம்பிச்சது. ஜீப் அந்த பள்ளத்தோட விளிம்பில நிக்குது. 1 இன்ச் நகர்ந்தாலும் வண்டி பல அடி ஆழத்துல விழுந்துடும். ரவிக்கு தெரியும், இப்போ அவன் போராடுறது ஒரு மனுஷ கூட இல்ல, ஏதோ ஒரு வஞ்சகமான சக்தி கூடன்னு. அவன் கைய கஷ்டப்பட்டு நீட்டி ஜீப்போட டேஷ்போர்ட்ல இருந்த அந்த சின்ன சாமி சிலைய பிடிக்க போனான். ஆனா அந்த பாட்டி ஒரு பயங்கரமான சிரிப்போட அவன் கைய தட்டி விட்டாங்க. என்ன தொடாத ரவி, உன் உடம்பு இப்போ எனக்கு தேவை. ஏன்னா இந்த மலைப்பாதையில 40 வருஷமா நான் ஒரு உடம்புக்காகத்தான் காத்துட்டு இருக்கேன்னு அந்த உருவம் கத்துச்சு. ரவிக்கு இப்போ ஒரு விஷயம் புரியுது. அந்த பாட்டி பேசுறது அவனோட காதுல இல்ல, அவனோட மனசுக்குள்ள கேக்குது. அவன் மெதுவா தன்னோட ஜீப்போட ஹெட்லைட்டை கவனிச்சான். அந்த பனிமூட்டத்துல ஹெட்லைட் வெளிச்சம் அந்த ஒற்றை பனை மரம் மேல பட்டுட்டு இருந்துச்சு. அந்த மரத்தோட நிழல்ல ஒரு எலும்பு கூடு தொங்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பிம்பம் தெரிஞ்சுது. ரவிக்கு சட்டன்னு ஒரு ஞாபகம் வந்துச்சு. சின்ன வயசுல அவங்க தாத்தா சொன்ன கதை. இந்த பாதையில ஒரு காலத்துல ஒரு தபால்காரர் காணாம போனாரு. அவரை இந்த பனை மரத்துல தான் யாரோ கட்டி வச்சாங்கன்னு.
ரவி இப்போ அந்த பாட்டியோட கண்களை, அதான் அந்த வழவழப்பான தோல் பகுதி உத்து பார்த்தான். நீங்க அந்த பாட்டி இல்ல, நீங்க அந்த தபால்காரர் தானேன்னு கத்துனா. அந்த நிமிஷம் அந்த பாட்டியோட உருவம் அப்படியே புகையா மாறி ஒரு ஆக்ரோஷமான ஆணா மாறுச்சு. அவரோட தோள்ல ஒரு பழைய தபால் பை இருந்துச்சு. ஆமா ரவி, நான் கொடுக்க வேண்டிய கடைசி தபால் இன்னும் சேரல. அது சேர்ற வரைக்கும் எனக்கு விடுதலை கிடையாது. அந்த பை இப்போ ரவியோட மடியில வந்து விழுந்துச்சு. அந்த பை முழுக்க இரத்தக்கரை படிஞ்ச பழைய கடிதங்கள். அந்த பேய் ரவியோட காது கிட்ட வந்து, இந்த தபால அந்த ஊர் எல்லையில இருக்கிற கடைசி வீட்டுல கொடுத்துடு, இல்லைனா உன்னையும் இந்த மரத்துல தொங்க விடுவேன் அப்படின்னு சொல்லி மறைஞ்சு போச்சு. திடீர்னு ஜீப்போட பிரேக் ரிலீஸ் ஆச்சு. ரவி பதட்டத்துல வண்டிய ரிவர்ஸ் எடுத்து அந்த மலைப்பாதையில உயிரை பிடிச்சுக்கிட்டு ஓட்டுனான். அந்த ஊர் எல்லையில இருந்த அந்த பழைய வீட்டை அவன் கண்டுபிடிச்சான். அது இப்போ பாழடைஞ்சு போயிருந்தது. அவன் நடுங்குற கையால அந்த ஒரு கடிதத்தை மட்டும் எடுத்து அந்த வீட்டு வாசல்ல போட்டான். அப்போ பின்னாடி இருந்து ஒரு கை ரவியோட தோலை தொட்டுச்சு. ரவி அலறிக்கிட்டே திரும்பி பார்த்தான். அங்க நிக்கிறது அந்த பாட்டி. ஆனா இப்போ அவங்க முகம் ரொம்ப தெளிவா இருந்துச்சு. அவங்க சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, நன்றி தம்பி, அந்த தபால்ல இருந்தது எனக்கான என்னோட மகனோட கடைசி செய்தி. இப்போ எனக்கும் அவருக்கும் விடுதலை கிடைச்சிடுச்சு. அவங்க அப்படி சொன்ன அடுத்த வினாடி அந்த பாட்டியும் அந்த வீடும் அப்படியே காத்துல கரைஞ்சு போச்சு. ரவி திரும்பி தன்னோட ஜீப்பை பார்த்தான். அந்த ஜீப்போட பின்னாடி இருக்கிற அந்த சின்ன கண்ணாடியில பார்த்தப்போ ரவிக்கு பின்னாடி அந்த தபால்காரர் அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அவர் ரவிய பார்த்து ஒரு ரகசியமான ஜாடை செஞ்சாரு. இன்னும் நிறைய கடிதங்கள் பாக்கி இருக்கு ரவி. பயணம் இன்னும் முடியல. ஏன்னா அந்த தபால்காரர் இப்போ ரவியோட கூடவே வர ஆரம்பிச்சிட்டாரு.